இந்த மருதங்கிராமத்தில் ஒரு பெரிய குடும்பம் வாழ்ந்தது. அந்த வீட்டில் சிரிப்பும் இருந்தது. சில நேரங்களில் சண்டையும் இருந்தது. லக்ஷ்மி, ராதா, மீனா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? சமையல் ஆயிடுச்சா? வீட்ல எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா? வேகமா. அம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சமையலும் ரெடியா இருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுடலாம். இன்னும் ஏதாவது வேலை இருந்தா நான் தான் எல்லா வேலையும் பண்றேன், அவகிட்ட கேட்காதீங்க. காலையில இருந்து இரவு வரை நான் தான் ஓய்வே இல்லாம வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ என்ன பண்றா? சும்மா நல்லவளா நடிக்கிறா. எல்லாரும் அவள மட்டும் பாராட்டுறீங்க. என்னோட கஷ்டம் யாருக்கும் தெரியல. மீனா நல்ல மனசுள்ளவள். எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொண்டவள். வீட்டில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டாலே முதலில் ஓடி வருவது மீனாதான். ஆனா ராதாவுக்கு அவள் பிடிக்கவில்லை. மீனாவின் அந்த நல்ல மனசு ராதாவின் மனசில் பொறாமையை உருவாக்கியது. மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன சொல்லினாலும் உடனே கேட்டு அத சரியாக பண்ணிக்கிறா. வீட்டுல எல்லாரையும் அவ ரொம்ப அன்பா பார்த்துக்கிறா. அதான் எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். எப்போ அவளையே பாராட்டுறீங்க? நான் இங்க காலையில இருந்து இரவு வரை ஓய்வே இல்லாம வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாளாவது என்னையும் பாராட்டியிருக்கீங்களா? என்னோட கஷ்டம் யாராவது கவனிச்சிருக்காங்களா? மீனா ஏதாவது சின்ன வேலை பண்ணினா கூட அதுக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு. ஆனா நான் எவ்வளவு செய்தாலும் என்னோட பெயர் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. நானும் இந்த வீட்டுக்காக தான் எல்லாம் பண்றேன். எனக்கும் கொஞ்சம் அன்பு வேணும். இவளை எல்லாருக்கும் முன்னாடி கெட்டவளா காட்டணும். எப்பவும் நல்லவளா நடிக்கிறா. அதான் எல்லாரும் அவளையே நம்புறாங்க. ஆனா அந்த நல்ல பெயர் நான் கிடைச்சிருவேன். ஒரு தடவை எல்லாரும் அவளை சந்தேகப்பட ஆரம்பிச்சா அவளோட மதிப்பு எல்லாம் கீழே விழும். அதுக்காக ஒரு நல்ல சந்தர்ப்பம் தேவை. வீட்ல ஏதாவது முக்கியமானது காணாம போயிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் காரணம் மீனாதான்னு சொல்லிட்டா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அவளோட நல்ல மனசு கூட அவளை காப்பாத்த முடியாது. எல்லாரும் முன்னாடி அவ கண்ணீர் விட்டாலும் யாரும் அவள நம்ப மாட்டாங்க. அப்போதான் அவளுக்கு புரியும் என்னோட வேதனை என்னன்னு. இதுதான் சரியான வழி. மீனா, இப்போ உன் நல்ல பெயருக்கு முடிவு. நான் யாரையும் கஷ்டப்படுத்தலாக்கா. இந்த வீட்ல வந்த நாள்ல இருந்து எல்லாரையும் என் குடும்பம் மாதிரி தான் நினைச்சேன். யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. அதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். நீங்க கோவப்படுறதுக்கான காரணம் எனக்கு புரியல. ஆனா நான் எதுவும் தவறா செய்யல அக்கா. நீங்க என்னை இப்படி சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு ரொம்ப வேதனை ஆகுது. அவள் மனசில் இருந்த பொறாமை இப்போ கோபமாக மாறியிருந்தது. எப்படியாவது மீனாவை கெட்டவளா காட்டணும் என்று அவள் முடிவு செய்தாள். அதற்காக சரியான நேரத்தை காத்திருந்தாள். எல்லாரும் கவனிக்காத ஒரு தருணம். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் அவள் மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள். அங்கிருந்த நகைப்பெட்டியை எடுத்தாள். அதை வேறொரு இடத்தில் எப்பவும் நல்லவளா நடிக்கிற மீனா அவளை எல்லாருக்கும் முன்னாடி கெட்டவளா காட்டணும். எல்லாரும் அவளையே நம்புறாங்க. அந்த நம்பிக்கையே நான் உடைக்கணும். வீட்ல நகை காணாம போயிடுச்சுன்னா முதல் சந்தேகம் அவள் மேல்தான் வரும். அவதான் கடைசியாக அந்த அறைக்குள் போனது. அதையே நான் பயன்படுத்திக்கலாம். அவ எவ்வளவு அழுதாலும் இந்த தடவை யாரும் அவளை நம்ப மாட்டாங்க. இந்த ஒரு திட்டம் போதும். மீனாவோட நல்ல பெயர் முடிஞ்சிடும். மீனா எடுத்திருக்கலாம். என்னால இத நம்பவே முடியல ராதா. மீனா இப்படி செய்வாள்னு என் மனசு ஒத்துக்கொள்ளவே இல்ல. அவள் இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதல் நம்ம எல்லாரையும் மதிச்சு நடந்துகிட்டு இருக்கா. சின்ன விஷயத்துக்காக கூட யாரையும் கஷ்டப்படுத்தாதவள் அவ. அவள் மேல் இப்படி சந்தேகம் வைப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நகை காணாம போனது உண்மை. அதையும் கண்டுபிடிக்கணும். நாம யாரையும் குற்றம் சொல்லாம அமைதியா உண்மையை. அம்மா, நான் உறுதியாக சொல்லல. ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கு. அவதான் கடைசியாக அந்த அறைக்குள் இருந்தாளே, அதுக்கப்புறம்தான் நகை காணாம போச்சு.
நம்ம எல்லாரும் அவள நல்லவள்னு நினைக்கிறோம். ஆனா யாரையும் முழுசா நம்பக்கூடாது. சின்ன விஷயம்னு விட்டுட்டோம்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும். அம்மா, ஒரே ஒரு தடவை அவ ரூம்ல பாத்துட்டா உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம்தான் நாம யார நம்பணும் என்று முடிவு பண்ணலாம். அம்மா, நான் செய்யல, நம்புங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள் எல்லாரையும் என் குடும்பம் மாதிரி தான் நினைச்சேன். யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. அதுக்காக நான் எவ்ளோ முயற்சி பண்ணேன். நான் இப்படி செய்ய மாட்டேம்மா. எனக்கு அப்படி நினைக்கவே முடியாது. நீங்க என்னை இப்படி சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப வேதனை ஆகுது. ஒரே ஒரு தடவை என்ன நம்புங்க. நான் உண்மையாவே எதுவும் செய்யல. மீரா, நீதான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது. அதான் நான் சொல்ல வரேன். வேற யாருமே இந்த இல்ல. நான் உன்னை நம்பினேன், ஆனா இப்படி செய்வியேன்னு நினைக்கல. சொல்லுடு மீரா, இன்னும் நேரம் இருக்கும்போதே உண்மைய சொல்லு. பிறகு எல்லாருக்கும் தெரிய வந்தா இன்னும் கஷ்டமாகும். நீங்க தான் எடுத்தீங்கன்னு நான் நிச்சயமா சொல்றேன். தவற ஒத்துக்கிட்டா மன்னிப்பு கிடைக்கும். இல்ல பாட்டி, ராதா அத்தை தான் எடுத்தாங்க. அந்த நாள் நான் அங்க விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ராதா அத்தை அமைதியா உள்ள வந்தாங்க. அவங்க சுத்தி யாரும் இல்லையா என்று பார்த்தாங்க. பின்னாடி அந்த நகையை எடுத்தாங்க. எடுத்த உடனே தங்களோட பையில் வச்சுக்கிட்டாங்க. நான் பார்த்துட்டேன் பாட்டி, பயந்துட்டேன். யாரிடமும் சொல்லல, என்னை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. ஆனா இப்போ மீனா அக்காவை எல்லாரும் கெட்டவள்னு சொல்றாங்க. அது தவறு பாட்டி. மீனா அக்கா பாட்டி, நான் பொய் சொல்லவே மாட்டேன். என்னால இதை மறக்க முடியல. மீனா அக்கா அழறத பார்த்தப்போ என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க தப்பு இல்லாம தண்டனை வாங்குறாங்க. ராதா அத்தை தான் எடுத்தாங்கன்னு நான் என் கண்களால பார்த்தேன். அது நிஜம் பாட்டி. நீங்க எல்லாரும் மீனா அக்காவை சந்தேகப்படுறது சரியில்லை. அவங்க நல்ல மனசு. மன்னிச்சுங்க, நான் பொறாமையால் இப்படி செய்தேன். என்னால அதை கட்டுப்படுத்த முடியல. எப்பவும் மீனாவையே எல்லாரும் பாராட்டுறது எனக்கு தாங்க முடியல. அவளை விட நான் குறைவா நினைக்கப்படுறேன்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த தவறான முடிவெடுத்தேன். நகையை எடுத்தது நான்தான். மீனா மேல் சந்தேகம் வரணும்னு நினைச்சேன். அவளை கெட்டவளா காட்டணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ புரியுது, நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். அவளுக்கு நான் துன்பம் தந்துட்டேன். மீனா, என்ன மன்னிச்சுடு. ஐயோ, இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நான் தான் தவறு பண்ணிட்டேன். மீனா, உன்னை நான் சந்தேகப்பட்டேன். உன் மனச நான் காயப்படுத்திட்டேன். நீ எப்பவும் நல்லவள்னு தெரிஞ்சும் நான் நம்பல. அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். ராதா, நீ இப்படி செய்வியேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பொறாமை மனிதன எவ்வளவு கீழே கொண்டு போகும்னு இப்போதான் புரியுது. இந்த வீட்டுல அமைதி குலைந்ததுக்கு காரணம் நான் தான். நான் சரியாக யோசிக்காம தீர்ப்பு சொன்னேன். மீனா, என்ன மன்னிச்சிடு. நீ இந்த வீட்டோட. பரவாயில்லக்கா, நான் மன்னிச்சிட்டேன். நம்ம குடும்பத்துல இதுக்காகவே பிரிவு வரக்கூடாது. எல்லாரும் தவ பண்ணுவோம். ஆனா அத உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது தான் பெரியது. நீங்க இப்போ உண்மையா வருந்துறீங்க. அதுவே எனக்கு போதும். எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. நான் மனசுல வச்சுக்க மாட்டேன். நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுதான் முக்கியம். அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்பவும் உங்க பக்கம்தான் இருப்பேன். இது எல்லாம் ஒரு பாடம் மாதிரி நினைச்சுக்கலாம். இனிமே நம்ம குடும்பம். ஐயோ, இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நான் தான் தவறு பண்ணிட்டேன். மீனா, உன்னை நான் சந்தேகப்பட்டேன். உன் மனச நான் காயப்படுத்திட்டேன். நீ எப்பவும் நல்லவள்னு தெரிஞ்சும் நான் நம்பல. அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். ராதா, நீ இப்படி செய்வியேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பொறாமை மனிதன எவ்வளவு கீழே கொண்டு போகும்னு இப்போதான் புரியுது. இந்த வீட்டுல அமைதி குலைந்ததுக்கு காரணம் நான் தான். நான் சரியாக யோசிக்காம தீர்ப்பு சொன்னேன். மீனா, என்ன மன்னிச்சிடு. நீ இந்த வீட்டோட மரியாதை. இனிமே யாரையும் சான்றில்லாம சந்தேகிக்க மாட்டேன். உண்மை தெரிஞ்ச பிறகுதான் பேசுவேன்.